பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் நீடிக்கும் மழை. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வரும் புட்டின் 5ஆம் தேதி நடைபெற இருக்கும் 23வது இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். திருப்பரங்குன்றத்தில் தீபத்துணியில் தீபம் ஏற்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த மனு இன்று விசாரணை. ரயில் நிலையங்களில் நேரடியாக தட்கல் புக் செய்வதற்காக OTP கட்டாயமாகிறது. மோசடியை தடுக்க நடவடிக்கை. பொங்கல் பண்டிகையின் போது மோதும் ஜனநாயகன், பராசக்தி திரைப்படங்கள். ஜனவரி மாதத்தில் ஆடியோ லான்ச் செய்ய பராசக்தி டீம் ஹிட் ஸ்கெட்ச். இனி விரிவான செய்திகள். வட தமிழகத்தில் தொடர்ந்து மழை நீடித்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. மழை காரணமாக சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கல்வி நிலையங்கள் இயங்கும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 4வது நாளாக இன்றும் மழை நீடிக்கிறது. திங்கட்கிழமை காலை பெய்யத் தொடங்கிய கனமழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. நேற்று இரவு சற்று ஓய்ந்திருந்த நிலையில் இன்று காலை மீண்டும் மழை பெய்யத் தொடங்கியது. தொடர் மழை காரணமாக சென்னையின் பல இடங்களில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சில இடங்களில் வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் சிரமமடைந்தனர். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்த பயணத்தின் போது இந்தியா, ரஷ்யா நாடுகளுக்கு இடையே பொருளாதார, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகள் குறித்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. டிசம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் 23வது இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி, அதிபர் புட்டின் ஆகியோர் பங்கேற்கின்றனர். மேலும் புட்டினுக்கு பிரதமர் சிறப்பு விருந்தளிக்கிறார். புட்டின் வருகையை ஒட்டி டெல்லியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருப்பரங்குன்றத்தில் தீபத்துணியில் தீபம் ஏற்றுவதற்கு தமிழக அரசு அனுமதி மறுத்ததால் இந்து முன்னணியினர் மற்றும் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் CISF வீரர்களுக்கு போலீசார் அனுமதி மறுத்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனிடையே திருப்பரங்குன்றத்தில் சாதாரண தீபம் ஏற்றப்பட்டதற்கு இந்து முன்னணியினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திருப்பரங்குன்றத்தில் தீபத்துணியில் தீபம் ஏற்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் அந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில் தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்ற அமர்வில் இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த மனு அவசர வழக்காக விசாரிக்கப்பட உள்ளது. முன்னதாக CISF வீரர்கள் உதவியுடன் திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்துணியில் தீபம் ஏற்ற நீதிபதி சாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. ரயில் நிலையங்களில் நேரடியாக தட்கல் டிக்கெட் புக் செய்வதற்கு OTP கட்டாயமாக்கப்பட உள்ளது. தட்கல் புக்கிங் மோசடியை தவிர்க்க பயணிகளின் மொபைல் எண்ணுக்கு OTP அனுப்பும் முறை சோதனை முயற்சியாக வட மாநிலங்களில் தொடங்கப்பட்டதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. தங்களது மொபைல் எண்ணுக்கு வரும் OTPயை பயணிகள் டிக்கெட் கவுண்டர் அலுவலரிடம் கூறினால் மட்டுமே முன்பதிவு கிடைக்கும். இந்த நடைமுறை நாடு முழுவதும் விரைவில் அமலுக்கு வருகிறது. சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த அமைக்கப்பட்ட காங்கிரஸ் குழு முதலமைச்சர் MK ஸ்டாலினை நேற்று சந்தித்து பேசியது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை முதலமைச்சரை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் கூட்டணி தொடர்பாக இதுவரை வெளியான தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.